வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானுடன் அமெரிக்காவின் நெருக்கம் இந்திய நட்பை பாதிக்காது என்கின்றது அமெரிக்கா. பாகிஸ்தானின் கோபத்தால் தீவிரவாதிகளின் பட்டியலில் சல்மான் கான். ஆப்கானிஸ்தான் மீது நேரடியாக போர், பாகிஸ்தான் பகிரங்க எச்சரிக்கை. 5 ஆண்டுகளுக்கு பின் இந்தியா சீனா விமான சேவை தொடங்கியதில் பயணிகள் மகிழ்ச்சி. ஆசியான் மாநாட்டில் பிரதமர் மோடி காணொலி மூலம் கலந்து கொண்டார். அரபிக்கடலில் 11 நாட்களாக சிக்கி தவித்த 31 மீனவர்களை மீட்டது இந்திய கடலோர காவல் படை. பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்திய இந்திய ரஃபால்கள் வானில் பறக்கின்றன. இனி விரிவான செய்திகள். பாகிஸ்தானுடன் அமெரிக்கா காட்டும் நெருக்கம் அமெரிக்க இந்திய உறவுகளை பாதிக்காது என்று அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க் ரூபியோ தெரிவித்தார். செய்தியாளர்கள் சந்திப்பில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வரலாற்று ரீதியாக பதட்டங்கள் இருந்தன. அதன் காரணமாக இந்தியர்கள் கவலைப்படுவது இயல்பானதுதான். ஆனால் நாங்கள் பல நாடுகளுடன் உறவு வைத்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாகிஸ்தானுடன் எங்கள் தந்திரோபாய உறவை விரிவுபடுத்த ஒரு வாய்ப்பு இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். தீவிரவாதத்துக்கு எதிராக பாகிஸ்தானுடன் இணைந்து பணியாற்றி வருகின்றோம். இந்தியர்கள் ராஜதந்திர விஷயங்களில் மிகவும் முதிர்ச்சியுடன் செயற்படுகின்றார்கள். அவர்கள் நாங்கள் உறவில் இல்லாத சில நாடுகளுடன் நல்ல உறவு வைத்துள்ளனர். எனவே நாங்கள் பாகிஸ்தானுடன் என்ன செய்தாலும் நட்பு நாடான இந்தியாவுடனான உறவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்று தெரிவித்தார். இந்தியா தங்கள் கச்சா எண்ணெய் தேவைகளுக்கு ரஷ்யாவை மட்டுமே அதிகம் சார்ந்திருக்காமல் மற்ற நாடுகளின் சப்ளையர்களிடமிருந்தும் வாங்கும் ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். இந்தியா மீது அமெரிக்காவின் வரி விதிப்பு குறித்த பேச்சுவார்த்தைகள் பற்றி பேசிய அவர், எங்களுக்கிடையே உள்ள வேறுபாடுகளை சரி செய்ய நாங்கள் பணியாற்றி வருகின்றோம். ஆனால் எப்போதுமே இந்தியா எங்கள் கூட்டாளி என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்று கூறினார். பாலிவுட் நடிகர் சல்மான் கான் அண்மையில் சவுதி அரேபியாவில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பலுசிஸ்தான் குறித்து பேசிய கருத்துக்கள் காரணமாக பாகிஸ்தானில் பெரும் சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. இது விளைவாக பாகிஸ்தானின் அரசு அவரை தீவிரவாதிகள் பட்டியலில் சேர்த்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின. சவுதி அரேபியாவில் உள்ள ரியாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அண்மையில் சல்மான் கான் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் பேசிய சல்மான் கான், இந்தி திரைப்படங்கள் சவுடியில் திரையிடப்பட்டால் பெரிய அளவில் ஹிட் ஆகும். தமிழ், தெலுங்கு, மலையாள படங்களும் பல கோடிகள் வசூல் செய்கின்றன. ஏனென்றால் இங்கே பல நாடுகளில் இருந்தும் மக்கள்கள் வந்து பணியாற்றுகின்றார்கள். பலுசிஸ்தானில் இருந்தும், ஆப்கானிஸ்தானில் இருந்தும், பாகிஸ்தானில் இருந்தும் பலர் இங்கே இருக்கின்றார்கள் என்றார். சல்மான் கானின் இந்த பேச்சை பாகிஸ்தான் கோபமடைய காரணம் என்று சொல்லப்படுகின்றது. காரணம், அவர் பலுசிஸ்தானையும் ஒரு நாடு போல குறிப்பிட்டார். ஏற்கனவே பலுசிஸ்தானில் தனிநாடு கோரி போராட்டம் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் சல்மான் கான் பேச்சால் எரிச்சலடைந்த பாகிஸ்தான் சல்மான் கானை தீவிரவாதிகள் லிஸ்டில் சேர்த்திருப்பதாக தெரிகின்றது. எனினும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் இல்லை. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே எல்லையில் சமீபத்தில் மோதல் ஏற்பட்டது. இதில் இருதரப்பிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்ட நிலையில் கத்தார் மற்றும் துருக்கியை தலையிட்டு மத்தியஸ்தம் செய்தன. கடந்த 19ஆம் தேதி தூஹாவில் நடைபெற்ற முதல் சுற்று பேச்சுவார்த்தையில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே 2வது சுற்று பேச்சுவார்த்தை நேற்று துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் தொடங்கியது. பேச்சுவார்த்தையின் முதல் நாளில் எந்த உடன்பாடும் ஏற்படவில்லை. பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப், இஸ்தான்புலில் ஆப்கானிஸ்தானுடன் நடந்து வரும் அமைதி பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடு ஏற்படாவிட்டால் பாகிஸ்தான் வெளிப்படையாக போரை தொடங்கும். ஆனால் ஆப்கானிஸ்தானில் அமைதியை விரும்புகின்றார்கள் என்பதை நான் அறிவேன் என்றார். உக்ரைன் போர் 3 ஆண்டுகளுக்கு மேல் நீடித்து வரும் நிலையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் இந்த போரை ஊக்குவிப்பதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டி வருகின்றார். குறிப்பாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா, சீனா ஆகிய நாடுகள் நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி வருகிறார். இந்த நிலையில் ஏசியான் உச்சி மாநாட்டில் பங்கேற்க அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மலேசியா சென்றுள்ளார். அங்கு வைத்து இந்தியா பற்றி ட்ரம்ப் ஏதாவது கதை விடுவார் என்பதால் இந்திய பிரதமர் மோடி ஏசியான் உச்சி மாநாட்டில் பங்கேற்கவில்லை. மலேசியாவுக்கு ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் பயணித்த ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் கூறிய போது, ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை சீனா படிப்படியாக குறைத்து வருகின்றது. அதேவேளை ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா முழுமையாக நிறுத்திவிட்டது என்றார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா முழுமையாக நிறுத்திவிட்டதாக எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை என்பதால் இது ட்ரம்பின் பழமையான டமால் டுமீலாக இருக்கலாம். கொரோனா பரவல் எதிரொலியாக கடந்த 2020ஆம் ஆண்டு இந்தியா, சீனா இடையிலான நேரடி விமான சேவை நிறுத்தப்பட்டது. அதன்பின் லடாக் எல்லை பிரச்சினை காரணமாக நேரடி விமான சேவையை மீண்டும் தொடங்குவதில் சிக்கல் எழுந்தது. இதற்கிடையே அமெரிக்காவுடனான ராஜதந்திர மற்றும் வர்த்தக மோதல்களுக்கு மத்தியில் இந்தியா, சீனா உறவில் முன்னேற்றம் ஏற்பட்டது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடியும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கும் சந்தித்து பேசியது உறவு ஏற்படுவதற்கு அடித்தளமாக அமைந்தது.
அதையடுத்து இந்தியா சீனா இடையிலான நேரடி விமான சேவை விரைவில் தொடங்கும் என்றும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவித்தது. இந்நிலையில் கொல்கத்தா குவாங்சு இடையிலான இண்டிகோ விமான சேவை நேற்று தொடங்கியது. ஷாங்காய் டெல்லி இடையிலான விமான சேவை நவம்பர் 9ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் ஆசியான் மாநாடு நடக்கின்றது. அந்நாட்டு பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தலைமையில் நடக்கும் மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் உட்பட பல நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். மாநாட்டில் காணொலி கான்பரன்சிங் வாயிலாக பிரதமர் மோடி பங்கேற்றார். அப்போது அவர் பேசிய போது ஆசியான் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தும் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமுக்கு வாழ்த்துக்கள். இந்த அமைப்பில் புதிதாக இணைந்துள்ள திமோர் நாட்டை வரவேற்கின்றேன். உலக மக்கள் தொகையின் 1/4 பகுதியினர் இந்தியா மற்றும் ஆசியான் அமைப்பு நாடுகளில் தான் வசிக்கின்றனர். நாம் வர்த்தக உறவை மட்டும் பகிரவில்லை, கலாச்சார உறவுகளை பகிர்கிறோம் என்றார். ஸ்டியரிங் கியர் பழுது காரணமாக 11 நாட்களாக அரபிக்கடலில் சிக்கி தவித்த 31 மீனவர்களை பத்திரமாக மீட்டதாக இந்திய கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. கோவாவை சேர்ந்த மீன்பிடி படகு ஒன்று மங்களூரில் இருந்து 100 நாட்டிகள் மைல் தூரத்திலே மாயமானதாக முதலில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. படகில் இருந்தவர்களுடன் இருந்த அனைத்து தகவல் தொடர்புகளும் வெட்டப்பட்ட நிலையில் தேடுதல் நடவடிக்கைக்கு உத்தரவிடப்பட்டது. கடுமையான கடல் சீற்றம் மற்றும் மோசமான வானிலையை பொருட்படுத்தாமல் கடலோர காவல்படை விமானம் மற்றும் ரோந்து படகுகள் மூலம் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். நேற்று கடலோர காவல்படை விமானம் படகு தவித்துக் கொண்டிருந்த இடத்தை கண்டுபிடித்தது. பின்னர் கடலோர காவல்படை துருப்புகள் படகை சென்றடைந்தன. முக்கியமான உதவிகளை அளித்து மற்றொரு படகின் உதவியுடன் மீன்பிடி துறைமுகத்திற்கு பழுதான படகை மீனவர்களுடன் கொண்டு வந்தனர். இந்திய விமானப்படையின் 3 ரஃபால் போர் விமானங்கள் டெயில் எண்கள் BS-021, BS-022 மற்றும் BS-027 வரவிருக்கும் இந்திய அமெரிக்க பயிற்சியான கோப் இந்தியா 2025 பங்கேற்பதற்கு செல்வதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மே மாதம் நடந்த மோதலின் போது இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் அறிவித்திருந்தது. அந்த மோதலில் PL-15 நீண்ட தூர ஏவுகணையுடன் ஆயுதம் ஏந்திய J-10CE போர் விமானங்கள் எல்லை தாண்டிய நடவடிக்கையின் போது 3 ரஃபால் விமானங்களையும் வெற்றிகரமாக வீழ்த்தியதாக பாகிஸ்தான் விமானப்படை PAF தெரிவித்தது. இருப்பினும் இந்த கூற்று ஆரம்பத்திலிருந்தே நம்பகத்தன்மையை கொண்டிருக்கவில்லை. காரணம், இஸ்லாமாபாத்தின் கூற்றை உறுதிப்படுத்தும் வகையில் எந்த உடைந்த பாகங்கள், ரேடார் தரவு அல்லது காக்பிட் காட்சிகள் ஒருபோதும் வெளியாகவில்லை. பாகிஸ்தான் ஊடகங்கள் வீழ்த்தப்பட்ட 3 ரஃபால் போர் விமானங்களின் டெயிலன்கள் BS-021, BS-022 மற்றும் BS-027 என்று வெளியிட்டிருந்தன. இந்திய பாதுகாப்பு அதிகாரிகளும் ரஃபாலின் பிரெஞ்சு உற்பத்தியாளரான டசால்ட் ஏவியேஷனும் பாகிஸ்தானிய கதையை உடனடியாக நிராகரித்தனர். டசால்ட் ஏவியேஷனின் தலைமை நிர்வாக அதிகாரி எரிக் டிராப்ரியர் இந்த அறிக்கைகளை தவறான பிரச்சாரம் என்று பகிரங்கமாக அழைத்தார். போரில் எந்த ரஃபாலும் இழக்கப்படவில்லை என்பதை மீண்டும் வலியுறுத்தினார். இந்திய பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் இந்திய விமானப்படையின் ஆழமான தாக்குதலின் போது பயன்படுத்தப்பட்ட அனைத்து ரஃபால் விமானங்களும் தங்கள் நோக்கங்களை முடித்த பிறகு பாதுகாப்பாக தளத்திற்கு திரும்பின என்பதை உறுதிப்படுத்தின. இந்த துல்லியமான தாக்குதல்களின் வெற்றி மோதல் நடந்த 72 மணி நேரத்துக்குள் பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை நாட வழிவகுத்த முக்கிய காரணிகளில் ஒன்றாக கூறப்படுகிறது. மேற்கு வங்காளத்தில் உள்ள ஹசிமாரா விமான தளத்தில் அமைந்துள்ள 101வது படைப்பிரிவு பால்கன்ஸின் ஒரு பகுதியாக BS-021, BS-022 மற்றும் BS-027 ஆகியவை தொடர்ந்து செயல்படுகின்றன என்பதை ஆய்வாளர்கள் மற்றும் விமான கண்காணிப்பாளர்கள் சரிபார்த்துள்ளனர். அமெரிக்க விமானப்படையுடன் ஒரு பெரிய இருதரப்பு பயிற்சியான கோப் இந்தியா 2025க்கான விமான பாதையில் இந்த விமானம் தோன்றுவது பாகிஸ்தானின் கூற்றுகளுக்கு நேரடியாக முரணான காட்சி மற்றும் செயல்பாட்டு ஆதாரத்தை வழங்குகின்றது. இந்திய ரஃபால்களை வீழ்த்தியதாக பாகிஸ்தானின் கூற்று உள்நாட்டு மன உறுதியை வலுப்படுத்தவும், மே மாத மோதலின் போது இந்தியாவின் ஆழமான ஊடுருவல் தாக்குதலில் உளவியல் தாக்கத்தை எதிர்கொள்ளவும் ஒரு முயற்சியாக ஆய்வாளர்களால் பார்க்கப்பட்டது.